ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் சொல்கிறார், அது மைல்கல், அதுல கொண்டு போய் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது ஆகம விதிகளுக்கே எதிரானது என்று சொல்கிறார். நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், எனக்கு பயமா இருக்கு. ஆகம விதிக்கு எதிரா எதையாவது பண்ணி வச்சு நாட்டுக்கு ஏதாவது சாமி குத்தமாயி போச்சுன்னா. நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். முதலமைச்சராக அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருக்கும் மறந்து போயிடும்னு கோவை சத்தியன் நினைத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்து துளைக்குது, என்ன பண்றது. ஒரு நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வைத்து இந்த நாட்டில் கைது செய்த வரலாறு ஒன்று உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நீதிமன்றம் சொல்லிவிட்டது, ரைட்டு, நீதிமன்றம் தான் சொன்னது. இதுவாது ஹைகோர்ட், மதுரை பெஞ்சு, அதெல்லாம் விட பெரிய கோர்ட் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் சொன்னது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம்னு. இந்த போகும்போது கோவை சத்தியனை அழைச்சிட்டு போக சொல்லுங்க. சபரிமலைக்கு போறாருல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்ல சார். அம்மா இருந்தா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பாங்கிறாருல. இப்போ ஒரு சாமி மாலை போட்டுருக்காரு, மலைக்கு போறாரு, கூட்டு போயிருங்க பாப்போம். தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. நீங்கள் யாரேனும் மத கலவரத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், கொங்கு பகுதியை சேர்ந்தவர். பேரே கோவை சத்தியன். கோவை சத்தியன் கோவை கலவரத்தை சுட்டிக்காட்டினார். நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன், என் அருகில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. இஸ்லாமியர் வாக்குகளுக்காக கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி, அரசியலை ஏற்படுத்துற மாதிரி காரணமே திமுக தான். அப்ப இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து சிஐஏவை ஆதரித்தீர்களா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆதரிக்கிறீங்களா? என்ன சார் இது, என்ன பேச்சு இது? அங்க போய் நாங்க விளக்கேத்தனா மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும்னு சொன்னா அது என்ன மத நல்லிணக்கம்னு கேக்குறாரு. ஏன் டவுட் வருதுன்னா, போறவர் தவத்திற்கு குன்றக்கூடிய அடிகளாரான எங்களுக்கு பயம் இல்ல. போறவர் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிறீர்களா இல்லையா? என்னடா பாக்குற பண்ணி பயல, புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அயோத்தி இந்தியால தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அயோத்தி இந்தியால தான் இருக்கு, திருப்பரங்குன்றமும் இந்தியால தான் இருக்கு. அயோத்தி மாதிரியே திருப்பரங்குன்றம் ஆயிடக்கூடாதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இங்க அறுபடை வீடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அயோத்தி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருந்து எல்லாரும் வேலை தேடி இங்க வந்துட்டு இருக்கான். நான் முதல்ல அண்ணன் சகோதரர் எஜு சூர்யாவுக்கு பதில் சொல்றதா அல்லது கோவை சத்தியனுக்கு பதில் சொல்றதான்னு தெரியல. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேக்குற நீ 46 முறை துப்பாக்கி சூடு நடந்ததே, ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்களே. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஐயா எம்ஜிஆரா இல்லையா? சரி, அயோத்தியில் கோயில் கட்ட வேண்டும் என்றுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்று ஜெயலலிதா சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் இதுக்கும் எதுவுமே என் பதில் இல்லை, எல்லாமே உங்க கட்சி தலைவர்கள் தான் சான்றுகளை எங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. மிகச் சமீபத்தில் 2024 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் ஐயா KP முனுசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இன்னமும் வீடியோவாவே இருக்கு, எங்க வீடியோ கூட இருக்கு. நேரம் இருந்தா நான் போட்டு காட்டிடுவேன். என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சனா? கரசேவைக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டவர் ஜெயலலிதா. முதல்வராக இருந்த பொழுதே எங்களை கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று ஐயா KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். கரசேவைனா என்னன்னு தெரியலன்னா உங்க பக்கத்துல இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எஜி சூர்யாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கரசேவைனா என்ன அர்த்தம் அப்படிங்கறத. அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கட்டே. ஆமா, அவன் தான எங்களை அனுப்பி விட்டான். உங்களை அனுப்பி வேற விட்டுருக்கானா அவன்? சரி, இப்போ நம்ம ஐயா எஜி சூர்யாவுக்கு வந்துருவோம். ஏன்டா காட்டி கொடுத்த? ஓ, நீங்க சொன்னது இவர்தானா? அண்ணே, எது நடந்தாலும் கடைக்கு முன்னால நடந்தா நல்ல கூட்டம் கூடும், அதை வச்சு நாளை யாராவும்ல எல்லாம் நன்மைக்கு தானே. நாடாளுமன்றத்தில் வந்த அந்த விவாதத்தில் ஒன்றிய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்ன வாதம், அங்கே இருப்பது ராமர் பாலம்தான் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது, அது ஒரு மணல் திட்டு என்று சொன்னவர் உங்களுடைய மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் என்பதை நான் இங்கே ஜிதேந்திர பிரசாத் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனா வெளியில நீங்க என்ன சொன்னீங்க? நான் உனக்கு என்ன பாத்துறோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்?
அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? இப்ப மோடி ஹிந்து விரோதி அப்படின்னு நான் சொல்லல, எதுவுமே நம்ம சொல்லலைங்க. எல்லாமே அவங்களே நமக்கு வெப்பன் சப்ளை பண்ணி இருக்காங்க. என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? 700 கோவில்களை குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி இடித்திருக்கிறார் நகர விரிவாக்கத்திற்காக. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவர் சொல்லுகிறார், டேய் வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிங்கடா அவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. அசோக் சிங்கால் யாரோட ஒப்பிட்டார் தெரியுமா? இன்னும் அப்படியே வீடியோ ஆதாரமே இருக்கு, நீங்க போட்டு பாத்துக்கங்க, வீடியோ ஆதாரமே இருக்கு. அவர் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் சொல்லுகிறார் மோடிய, நான் அப்படியே ஆங்கில பத்திரிகைகள் வந்த செய்தியை வாசிடுறேன். ரஜினி முகமதுங்கிறாரு யார? மோடிய. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. எங்க பழக்கம் இல்லைங்க, பல 100 ஆண்டுகளாக அங்க தீபம் ஏத்தலைங்க. ஏத்தாத இடத்துல ஏங்க திடீர்னு ஏத்தணும்னு கேட்டா, 3400 கோவில்களுக்கு 4 ஆண்டுகளில் திருக்குட முழுக்கு நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இந்து விரோத அரசா? இப்போ அவர் ஒரு பட்டியல் வாசிச்சார் இல்லையா, பல்வேறு சமூகங்கள், என்னென்ன சமூகங்கள் வாசிச்சார்? 16 இயக்கங்கள். 16 இல்ல, அவர் சமூகங்கள் பெயரோட சொன்னார். என்னென்ன குறிப்பிட்ட சமூகங்கள்னு சொல்லி சொன்னாரு சார். இந்தந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் அங்க வந்து போராட்டம் பண்ண போறாங்கன்னு. அந்த சமூகங்கள், அந்த அவர் சொன்ன அந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சகர் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. அனைத்து இந்துக்களும், இவர் சொன்ன சமூகங்கள் உட்பட அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் அவர்கள் விரும்பினால், முறையாக பயிற்சி பெற்றால் என்று சட்டம் இயற்றிய அனைத்து இந்துக்களும் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலாம்னு ஒருத்தர் சட்டம் போடுறாரு. அவர் எப்படி ஹிந்து விரோதியா இருப்பாரு? டேய், இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா? அருவாளை கையில எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா? ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணில வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது. ஒன்று தேவை.